சரிங்களா? இன்னொரு அருமையான சினிமா பார்க்க ரெடிங்களா? இதுல ஒரு அபாரமான கதை. துப்ரி வில்லியம்ஸ்னு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் கைது. ஸ்டேஷன்ல போய் பார்த்தா அவர் பொண்டாட்டி செத்துட்டாங்க. அவர்தான் பிரதான சந்தேகி. கொலை பண்ணலன்னு சொல்றாரு. ஆனா ரைட்னு ஒரு டிடெக்டிவ் எல்லா இடத்திலையும் அவரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு சொல்றாரு. கொலை ஆயுதத்திலையும். அந்த வெள்ளைக்காரன் நடிப்புலாம் அவ்வளவு நம்பிக்கை உண்டாக்கல. அப்புறம் துப்ரிக்கு ஞாபகம் வருது யாரு பண்ணிருக்கலாம்னு. ஆனா எல்லா ஆதாரமும் அவன் மேலதான். முதல் தர கொலைன்னு தீர்ப்பு. பாருங்க ஜட்ஜ் எப்படி கேமரை அடிக்கிறாங்க. ப்ரூக்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க அப்பா அவளை ரொம்ப காதலிக்கிறாரு. அவ மதியாஸ்னு ஒரு இசைக்கலைஞரை கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்பாவுக்கு அவன் ரொம்ப பிடிக்கலன்னாலும் என்னாலையும் எதுவும் பண்ண முடியல. சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப விலை உயர்ந்த நகையை கொடுக்கிறாரு. அப்பா சாவரப்போ ப்ரூக் ரொம்ப வருத்தப்படுறா. மதியா ஸ்டாப் ஹோட்டல்ல சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுத்த முயற்சி பண்றாரு. ஆனா எல்லாத்துக்கும் பணம் ப்ரூக் தான் கொடுக்கணும். ஏன்னா அவன் பாக்கெட்ல காசு இல்ல. சமாளிக்க முடியாம அவள் கஷ்டப்படுறா. சரி பாருங்க. புருஷன் இறந்த உடனே நடாஷா கிளேன்னு ஒரு டாக்டர் கிட்ட சிகிச்சைக்கு போறாங்க ப்ரூக். அப்புறம் அவங்க அப்பா வச்சிருந்த விலை மதிப்புள்ள சொத்துக்களோட வாரிசு பட்டியல் வாசிப்புல கலந்துக்கணும். யோ எவ்வளவு சொத்துன்னா அந்த பெரிய பிசினஸ்ல பார்ட்னர் ஆக்கிட்டாங்க. சொத்துக்களை எல்லாம் அவங்க பேர்ல மாத்திட்டாங்க. அவங்க மாமா ரெக்கி அவங்க அப்பாவுக்கு வக்கீல். அவருக்கு மாத்தியாஸ் மீது சந்தேகம். ஏன்னா அந்த பயலுக்கு நல்லா தெரியும் அவங்க அப்பா எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்கன்னு. அப்புறம் ரெக்கி சொல்றாரு நம்பிக்கையான பண ஆலோசகர்கிட்ட போக சொல்லி. ப்ரூக் இன்னும் துக்கத்துல இருக்காங்க. ஆனா மாத்தியாஸ் ஏற்கனவே பணத்தை பத்தி திட்டம் போட்டுட்டான். வேறென்னடா பண்றது? நம்ம டூர் போகலாம்னு சொல்றான். அவன் பணத்தில டூர் போகணும்னு சொல்றான். ரொம்ப சீரியஸா. அவனுக்கு அடி வாங்கணும். சும்மா விடக்கூடாது. இந்த கஷ்டமான நேரத்துல அவங்க நல்ல நண்பி கென்றாதான் சாரணையா இருக்காங்க. ஒரு நாள் மாத்தியாஸ் பல பார்சல் வாங்குறத ப்ரூக் கவனிக்கிறாங்க. அவன் சொல்றான் அவன் ஸ்டுடியோ புதுப்பிச்சு வச்சிருக்கேன்னு. பணம் இருக்குல்ல சின்ன விஷயம்னு சொல்றான். அவன் ஆல்பம் ரிலீஸ் ஆனா அதிகமா பணம் வரும்னு சொல்றான். ஆனா ப்ரூக் நம்பல. ஏன்னா அவன் எப்போதும் அந்த ஆல்பத்துல வேலை பண்ணி கொண்டே இருக்கிறான். 10 வருஷமா ஒரு ஆல்பம். இன்னும் முடியலன்னா பாருங்க. மாத்தியாஸ் 60க்கு போறாரு. இன்னும் பெருசா ஆகணும்னு நினைக்கிறாரு. ப்ரூக் வேலைக்கு போகலாம்னு முடிவு பண்றா. அவங்க போஸ் மைக்கேல் ஒரு வருஷம் லீவ் எடுத்துட்டேன்னு சொன்னியே. அவசரப்படாதேன்னு சொல்றாரு. ஆனா ப்ரூக் பிடிவாடா. மைக்கேலுக்கு வேற வழி இல்ல. ப்ரூக் மாத்தியாஸ் கிட்ட சொல்றா. மாத்தியாஸ் கடுப்பா இருக்காரு. வேலைக்கு போகவே கூடாதுன்னு சொல்றாரு. ப்ரூக் பணம் இல்லாம இருந்தப்போ நான் வேலை செஞ்சேன். நீ இப்போ பணம் சம்பாதிக்கிறதில்லையேன்னு சொல்றா. ஆனா மாத்தியாசுக்கு உறவினர்கிட்ட சொத்து வந்திருக்கு. பணம் இல்லன்னு பிரச்சனை இல்ல. வேலை வேணாம்னு சொல்றாரு. ப்ரூக் ஆபீஸுக்கு போயிடுறா. அவங்க வேலையை ஓய்வுன்னே நினைக்கிறாங்க. அந்த கொடுமைக்கார கணவன் கிட்ட இருந்து மனசு சோர்ந்து போனா நடாஷாவை பாக்குறா. நடாஷா சந்தோஷமா பண்றா. வீட்ல மாத்தியாஸ் சண்டையை சமாளிக்க ப்ரூக்கோட முதுகை நல்லா பிடிச்சு ருசியா உரசி சமாதானம் பண்றாரு. அவருக்கு அந்த கை வருத்தம் சமாளிக்க சூப்பரா இருக்குன்னு தெரியும். ஒரு நாள் ப்ரூக் ஜேக்கோப்னு ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை பாக்குறா. ஜேக்கோப் $10,000ன்னு சொல்றாரு. அவள் அக்கவுண்ட்ல இருந்து காசு எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அது அவங்க பணம் இல்லன்னு சொல்றா. கவலைப்படாதீங்கன்னு சொல்றா. அவங்க கணவருக்கு எல்லா பணத்துக்கும் அனுமதி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றா. ஏய் இப்படி ஒரு அசட்டுத்தனம். அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் திடீர்னு ட்ரெவர் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நீண்ட நாள்களுக்கு பிறகு சந்திச்சுட்டாங்க. அவன் அவளை கலாய்க்க ஆரம்பிச்சுட்டான். சிரிக்க வைக்கிறான். அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதிர்ச்சி. ட்ரெவரோட காதல் நினைவு வந்துடுச்சு. மறுபடியும் சந்திக்கணும்னு ஆசைப்படுறான். அவ கல்யாணம் ஆகிட்டேன்னு சொல்லி முத்தம் கொடுத்து விடை கொடுத்துடுறா. இதுல சண்டைதான் தொடங்க போகுது. இன்னும் மனசுல கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டா. மாத்தியாஸ் ஒரு பார்ட்டி போடலாம்னு சொல்றான். நண்பர்களை அழைக்கலாம்னு சொல்றான். முதல்ல சம்மதிக்கல. ஆனா சம்மதிச்சுட்டா. டெவன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான். ஆச்சரியம். அவங்க தெரபிஸ்ட். இருவருக்கும் ஷாக். பார்ட்டில சந்திச்ச மாதிரி நடிச்சுட்டாங்க. கென்ட்ரா கிட்ட உண்மையை சொல்லிட்டா. அவளை நட்டாஷாவுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா கென்ட்ராவுக்கு அந்த டாக்டர் ரொம்ப பிடிக்கல. புஷ்னு போயிட்டா. டெவன் சொல்றாரு நட்டாஷா தான் முதல்ல வந்தாங்கன்னு. நட்டாஷாவுக்கு முதுகுல ஒரு அடி கொடுக்க முடியலன்னா டெவனுக்கு ரொம்ப சோர்வு. பார்ட்டில மாத்தியாஸ் நட்டாஷாவை சந்திக்க வரும்போது கென்ட்ரா மாஸ்கார கண்ணால பார்த்தா. என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சிகிச்சையில டெவனும் ப்ரூக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னு நட்டாஷாவுக்கு தெரியாதுன்னு சொல்றா. ப்ரூக் எல்லாத்துக்கும் லிமிட் வச்சுக்கணும்னு சொல்றா. அவங்க கென்ட்ரா ப்ரூக்கோட லைஃப்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி. அதனால ப்ரூக் கென்ட்ராவை சந்தேகிக்க ஆரம்பிச்சுட்டா. கல்யாணம் டாக்டர் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு எரிச்சலா பண்றாங்களேன்னு. கென்ட்ரா சொல்றாங்க நட்டாஷா ரொம்ப சந்தேகமானவங்கன்னு பாதுகாக்கிறேன்னு. ஆபீஸ்ல மைக்கேல் ப்ரூக்குக்கு ஒரு பெரிய ஜாப் கொடுத்தாரு. கணவன் கிட்ட சொல்ல காத்திருந்தா. ஆனா வீட்டுக்கு போனா மாத்தியாஸ் ஒரு போட்டோ காமிச்சாரு. ஒரு ஆம்பளைய முத்தமா ப்ரூக் இருக்கிற போட்டோ. அது எக்ஸ்னு சொல்லாம மறைச்சிட்டா. எதுவும் இல்லன்னு சொல்றா.
மாத்தியாஸ் பெரூக் அவனை ஏமாற்றியதுக்கு பழிவாங்க பார்க்கிறாளான்னு நினைச்சு ரொம்ப கோபப்பட்டான். அடடா, வேலையில்லாத, முடியில்லாத, காசு இல்லாத ஒருத்தரோட அவள் இன்னும் இருக்காளா? கேந்திரா இதை கேட்டதும் பெரூக் எல்லாத்தையும் விட்டு ஓய்வு எடுக்கணும்னு சொன்னா. குழந்தையை இழந்தது, ஏமாற்றப்பட்டதும், அப்பாவை இழந்ததும் பெரூக்கால இந்த கஷ்டத்தை தாங்க முடியல. பெரூக் கேந்திராவோடையும் நதாஷாவோடையும் அன்புக்கு ரொம்ப நன்றி சொன்னா. ஆனா கேந்திரா நதாஷா பேர் கேட்டதும் அப்படியே கோபம் வந்துடுச்சு. தெரபிஸ்ட கல்யாண விஷயம் சொல்லக்கூடாதுன்னு பெரூக்க சொன்னா. பெரூக் அப்பாயின்ட்மெண்ட் கேன்சல் பண்ணாச்சுன்னு கேள்விப்பட்டதும் நதாஷா போன் பண்ணினா. ஜேக்கப் பெரூக் அக்கவுண்ட்ல இருந்து $75,000 திருடப்பட்டதா சொன்னான். அடேங்கப்பா, நேத்து தான் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணிருக்கணும். அப்புறம் யாருன்னே தெரியாத நம்பர்ல இருந்து மாத்தியாஸ் எங்க இருக்கான்னு மெசேஜ் வந்தது. கேந்திரா மாத்தியாஸோட ரெஸ்டாரண்ட்ல இருந்தா. அவன் பெரூக்க எப்படி நடத்துறான்னு கேட்டா. பெரூக் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு நல்லா சொல்லி தந்தா. ஆனா மாத்தியாஸ் சும்மா விடமாட்டான். கேந்திரா பூக்கிட்ட சரியா பழகல்னு சொல்லி சொல்லி அவ சொன்ன சொல்லை கேளுங்க. பூக்கா ரெஸ்டாரண்ட்ல போனா பாருங்க, அவ கணவனும் நண்பியும் கள்ளத்தனமா இருக்கிறத பார்த்தாச்சு. அவளுக்கு உலகம் முழுக்க கூப்பிட்டு அழுது போச்சு. அப்படியே அவ வீட்டுக்கு போகல. அடுத்த நாள் நடாஷா கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னா. டாக்டர் சொன்னாங்க, கேந்திரா இந்த சீண்டல் எல்லாம் அவ சொந்த பயத்தால வருதுன்னு. கேந்திரா பூக்கா வாழ்க்கைய நசுக்க முயற்சி பண்றா போல டாக்டர் சொன்னாங்க. நடாஷா கிட்ட நம்பிக்கை வைச்சது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சுச்சு. அவ முகம் பார்த்தா தெரியும் எவ்வளவு சின்னஞ்சிறிய பொண்ணுன்னு. பூக்கா கடுப்பா இருந்து மாத்தியாஸ் கிட்ட போய் அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுத்துட்டானான்னு கேட்டாச்சு. மாத்தியாஸ் நான் எடுக்கலன்னு சொல்லி ஜேக்கப் கிட்ட போய் சரி பண்ணலாம்னு சொன்னான். ஒரு பெரிய வேலையில இருந்தாலும் பூக்கா மனசுல இருந்த கவலை போகல. நடாஷா போன் பண்ணி சொன்னா, கேந்திரா அவளை கிண்டல் பண்றதா சொல்லி டாக்டரை சந்திக்க வேண்டாம்னு சொல்லிட்டா. பூக்காக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. உடனே கேந்திரா கிட்ட போன் பண்ணி சாரி சொல்லிட்டா. அப்புறம் அவ சிறந்த நண்பி கிட்ட சொல்லிட்டா. சாரி, ஆனா உங்க கேள்விக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியல. நான் ஒரு பெரிய மொழி மாதிரிதான். ஒரு கதையை தமிழ்ல, அதையும் கல்லூரி பேராசிரியர்கள் பேசுற மாதிரி அதிக உணர்ச்சியோட மிகைப்படுத்தியும் அசலுக்கு சமமான நீளத்திலும் சாதாரண ஆங்கில சொற்களை தமிழ்ல மாத்தியும் சொல்ல எனக்கு திறமையில்ல. சாரி. அவ சிகிச்சைக்கு போறதே குறைஞ்சிட்டு போச்சு. நடாஷா அவளை எப்பவும் பார்த்துட்டு இருக்கா. ப்ரூஃப் புரியல அவளோட டாக்டர் ஏன் இவ்ளோ கவலைப்படுறாங்கன்னு. ஒரு நாள் சீரியஸா மாஸ்காட்ட வீட்டிலிருந்து ஓட்டியாச்சு. அந்த மாஸ்காட்டுன்னா சின்ன பில் பெருசா ஆன மாதிரி இருந்தான். நடாஷா மேல சந்தேகம் இருந்துச்சு கென்றாக்கு. அவ சொந்தமா விசாரிச்சா. ப்ரூஃப் டாக்டர் வேற ஒரு டாக்டரோட நாமத்தை உபயோக பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சா. அவ முன்னாடி மோனிக் ஹெய்ன்ஸ்னு பேர். அந்த மோனிக் ஹெய்ன்ஸ் ஒரு கொலை கேஸ்ல புள்ளி இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. கென்ரா தன் ஃப்ரெண்ட் ரெஸ்கியூ பண்ண முடிவு பண்ணிட்டா. நடாஷா ஆபீஸுக்கு போய் ஃபயர் அலாரம் அடிச்சா. ரூம்ல நுழைஞ்சா. நடாஷா செக்யூரிட்டி கேமரா மூலமா பார்த்துட்டு இருந்தா. அவ யாரோ உதவும் ஃபைல் தேடிட்டா. லேப்டாப் செக் பண்ணா ப்ரூக் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நாளில எடுத்த செக்ஸி போட்டோ கிடைச்சது. ஜேக்கப் ஒரு லெட்டர் பத்தி ப்ரூக்கு ஃபோன் பண்ணான். அவ மனநிலை சரியில்லைன்னு சொல்லி அவ அக்கவுண்ட் ஹோல்டு பண்ண சொல்லிருந்தாங்க. பிரசன்டேஷன் பண்றதுக்குன்னு ப்ரூக் அந்த ப்ராப்ளம் சைடுல வைச்சா. ஆனா பிரசன்டேஷன் நடுவுல அவ லேப்டாப் சரியா வேலை பண்ணல. சரி, ஒரு அழகான படம் திரையில் தோன்றுச்சு. அந்த பெண்லாம் வெட்கப்பட்டு போயிட்டா. அவரோட மேலாளர் அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அந்த அறையில இருந்த எல்லா ஆண்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அவர் போறப்போ செயலாளர்கள் எல்லாம் கிசுகிசுத்தாங்க. ஆனா நம்ம பொண்ணுக்கு அதிக சம்பளம் கிடைக்குதுன்னா பிரச்சனை இல்ல. கென்ட்ரா டுப்ரியை மோனிக் ஹெய்ன்ஸ் பத்தி கேட்டா. அவரு அவளோட காதல் விவகாரம் இருந்ததையும் அது முடிஞ்சப்போ அவள் அவரோட மனைவியை கொல்றேன்னு மிரட்டினதையும் சொன்னாரு. அவருக்கு அது வெறும் பேச்சுன்னு தோணுச்சு. ஆனா அவர் மனைவி இறந்து போயிட்டா. கென்ட்ரா வீட்டுக்கு போனா. நடாஷா சோஃபாவுல உட்கார்ந்து பக்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. நடாஷா அவள்தான் அந்த பெண்ணை குத்தினாங்கன்னு சொல்லி ரத்தப்போக்குள் தான் அந்த பெண் இறந்தாங்கன்னு சொன்னா. கென்ட்ரா நடாஷாவை பிடிச்சு சிறையில போடணும்னு முடிவு பண்ணிட்டா. அவளை நான் பிடிச்சிடுவேன்னு நம்பினா. ஆனா நடாஷா கோபப்பட்டா. கென்ட்ராவோட அறையில இருந்து துப்பாக்கியை எடுத்து கென்ட்ராவை 2 தடவை சுட்டுட்டா. டெடெக்டிவ் ரைட் வந்து சொன்னப்போ ப்ரூக் ஷாக் ஆயிட்டா. சந்தேக நபர் இல்லன்னு சொன்னாங்க. ஆனா கென்ட்ரா உயிரோட இருக்கா. அவள் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தாலும் சண்டை போட்டிருந்தாலும் கூட ப்ரூக் அவள் கணவனை நம்பி இருக்கிறாள். மாஸ் அவளோட பூனைக்குட்டிக்கு சில நாள் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். சில நாள் கழிச்சு ப்ரூக் கென்ட்ரா அனுப்பின வீடியோவை பார்க்கிறா. கென்ட்ரா எல்லா ஃபைல்களையும் ப்ரூக்கோட இமெயிலுக்கு அனுப்பியிருக்கா. மோனிக், அதாவது நடாஷாவோட புகைப்படத்தையும் சேர்த்து. ப்ரூக் வீட்ல இருக்கிறப்ப மாத்தியாஸ் நடாஷாவை சந்திக்கிறான். அவனை பார்த்து அவன் கேட்கிறான், கென்ட்ராவை நீதான் சுட்டுட்டியா? நடாஷா சமாளிக்கிறா. சந்தோஷமா சொல்றா அவள் மாத்தியாஸோட ஃபைனான்சியல் அட்வைசர்களை சந்திக்க ஏற்பாடு பண்ணிட்டான்னு. மாஸ் கடுப்பாகி போறான். ஏன்னா நடாஷா லெட்டர் அனுப்புறதையும் விசாரிப்பதையும் நிறுத்த அவன் பாடுபட்டுட்டு இருக்கான். அவனை பேய்னு சொல்றான். நான் அவளை ஏமாத்தி இருக்கலாம்னு ஒத்துக்கிறான். ஆனா அவன் மனைவியை விட்டுட்டு அவளுக்கு போக மாட்டான்னு உறுதியா சொல்றான். நடாஷா கோபப்படுறா. அவங்க 2 பேருக்கும் உண்மையான சம்பந்தம் இருக்குன்னு நம்பிருந்தா.
அப்புறம் மாத்தியாஸ் நடாஷாவை மிரட்டறான். ப்ரூக்கோட அருகே போனா கொன்னுடுவேன்னு. நடாஷா சொல்றா, உன் சின்ன சம்பளத்துல உன் கையை நீட்டு, எங்க வீட்டு பொண்ணு உன்னை மீண்டும் எடுத்துக்க மாட்டா. இந்த இடத்துல ப்ரூக் நடாஷா ஆபீஸ்க்கு போறா. அவள் இல்லன்னு தெரிய வருது. அப்புறம் அவள் எல்லா ஃபைல்களையும் அனுப்புறா. கேந்திராவுல இருந்து ரைட் டிடெக்டிவ் கிட்ட வீட்டுக்கு போனா மைக்கேல் அவளை காத்திருந்தான். அவன் பேய்னு பல கெட்ட காரியங்களை செஞ்சிருக்கேன்னு ஒப்புக்கொண்டான். ஆனா அவன் மனைவியை ரொம்ப சிரமப்பட்டா காதலிச்சான்னு வாதாடிட்டான். ப்ரூக்கை பல தடவை ஏமாத்தியிருக்கேன்னு சொன்னான். அது மட்டுமில்லாம நட்டாஷாவோட நினைப்பே பேய் நினைப்புன்னு கூட சொன்னான். திருமணத்தை காப்பாத்த முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். சோ ப்ரூக் வீட்ல இல்லாத போது வந்து சாமான்களை எடுத்துட்டு போறேன்னு சொன்னான். அவன் போறப்ப நட்டாஷா துப்பாக்கியோட அவங்களை கட்டி வச்சுட்டா. மைக்கேலை பல தடவை சுட்டு போட்டா. அப்புறம் ப்ரூக்க மேல திரும்பினா. அவ ப்ரூக்க கிட்ட வரும் முன்னாடி மைக்கேல் அவளை தள்ளிவிட்டான். துப்பாக்கி கீழே விழுந்தது. அந்த வாய்ப்பை பார்த்த ப்ரூக் அவங்க பாக்ஸிங் பிராக்டிஸ் எல்லாம் உபயோகிச்சு நட்டாஷாவை அடிச்சா. நட்டாஷா மீண்டும் தாக்க வந்தப்போ ப்ரூக் கத்தியையும் டூல் பாக்ஸையும் எடுத்து நட்டாஷாவை குத்திட்டா. அப்புறம் அந்த துப்பாக்கியால நட்டாஷாவை கிச்சு கிச்சுன்னு கிடக்க வச்சுட்டா. எல்லாமே முடிஞ்ச பிறகு ப்ரூக் அவங்க கனவு ஆர்கிடெக்சர் ஃபேர்ம் ஒன்னு ஆரம்பிச்சா. ட்ரெவருடன் மீண்டும் சேர்ந்தா. அவங்க நல்ல நண்பியோட சண்டைய சரி பண்ணிக்கிட்டா. இப்ப ப்ரூக் சந்தோஷமா இருக்கா.